பெண் கழுகை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை படித்தேன். அதுதான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நான். அதில் ஒரு தகவலும் இருக்குது நமக்கு. பெண் கழுகு பறந்து போகும்போது ஒரு ஆண்களுக்கு பிடிச்சிருச்சு. அந்த பெண் கழுகு மேலே அந்த ஆண்களுக்கு காதல் வந்துருச்சு. அப்போ அந்த ஆண்களுக்கு துரத்துது பெண்களுக்கு விட்டு கொடுக்கவே இல்லை, பறந்துக்கிட்டே இருக்கு. சேசிங் நடக்குது. நம்ம பயலுக்கு துரத்துவாங்க இல்லை, நம்மளை தாண்டி தான் வந்திருக்கோம், அந்த மாதிரி துரத்துது. ஆனால் பெண்களுக்கு அவளை ஈஸியில் அந்த ஆண்களுக்கு ஏற்றுக்கொள்ளலாம். ஆண்களுக்கு என் காதலை ஏற்றுக்கேன்னு சொல்லும்போது பெண்களுக்கு சொல்லுமா, நான் உனக்கு ஒரு பரீட்சை வைப்பேன், அதுவும் ஒரே பரீட்சையை திருப்பி வைப்பேன், 10-15 ரூபா அந்த பரீட்சை வைப்பேன், அதே பரீட்சை தான், ஒரே கொஸ்டின், அதில் நீ பாஸ் பண்ணால் உன்னை ஏற்றுக்கிறேன். யோசிச்சு பாருங்க, எஸ்எல்சி ஒரு தடவை எடுத்து 400 மார்க் 450 மார்க் எடுத்து நமக்கு நாக்கு தள்ளிடுது. ஆனால் அதே பரீட்சை ஒரு 10 எழுதுலாம் எப்படி இருக்கும், எவ்வளோ வெறுத்து போகும். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் வச்சுங்களேன். என்ன எக்ஸாம்னா, இந்த பெண்களுக்கு பறக்கும்போது ஒரு மரத்துலேருந்து ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு உயரத்துக்கு பறந்துடுவான். எந்த பறவையும் பறக்காத உயரத்துக்கு, கழுகோட தன் உயரத்துக்கு பறந்துடுவான். பறந்து போயிட்டு அந்த குச்சியை தன்னோட அழகுலேருந்து கீழே விடுமா. இந்த பின்னாடி வர்ற அந்த ஆண்களுக்கு அந்த குச்சியை பூமிக்கு கிட்ட போகிறதுக்கு முன்னாடி போய் பிடிச்சிட்டு அந்த பெண்கள்கிட்ட கொடுக்கும். இது ஒரு தடவை இல்லை, கொடுத்தவொடனே திருப்பி விடுமா. இப்படி ஒரு 10-15 தடவை விடும்போது அந்த ஆண்களுக்கு அந்த குச்சியை போய் எடுத்துகிட்டு பெண்கள்கிட்ட கொடுத்தாதான் அந்த பெண்களுக்கு எனக்கு ஏற்ற ஜோடி நீதான்னு அந்த ஆண்களை ஏற்றுக்கொள்ளுமா. எப்படி ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் பாருங்க, ஆச்சரியமான விஷயம். ஒரு பெண்களுக்கு என்ன ஒரு ஸ்டெப்பானா இருக்குது பாருங்க. இப்போ நம்ம பெண் பிள்ளைகளும், நான் ஒரு பெண்ணை பெற்ற அப்பன்ற விஷயத்தில் சொல்கிறேன், ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த உலகத்தில் சோஷியல் மீடியா உலகம் எல்லாமே ஃபேக் ஐடிஸ். ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் கேட்ட உடனே அக்செப்ட் பண்ணுறது, ரெக்வஸ்ட் கொடுத்த உடனே அக்செப்ட் பண்ணுறது, ஃபோட்டோஸ் வீடியோ ஷேர் பண்ணுறது. நீங்கள் ஷேர் பண்ணவே வேணாம், கேமரா ஆன் பண்ணி மொபைலை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டீங்க, வீடியோ எடுத்தீங்கனாலே இந்த கூகுள் குசும்பனுக்கு போயிடுது. நீங்கள் உங்கள் மொபைலாக வச்சுருப்பீங்க, ஆனால் 800 கோடி மக்கள் மொபைல் போனதாக அர்த்தம் நீங்கள் மொபைல் வச்சுருப்பீங்க. ஸோ பி கேர்ஃபுல் மை கிட்ஸ், என்னோட குழந்தைகளே, பெண் குழந்தைகளே, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த உலகத்தில் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆண் உங்களுக்கு ஒரு நல்ல அம்மா அப்பா இருக்கிறாங்க, அவங்க ஒரு தரமான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாங்கன்னா அவங்க கையில் கொடுத்துருங்க அந்த பொறுப்பை. இல்லை என்றால் தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் தயவு செய்து. நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படி கஷ்டப்படுறவங்க. நான் ஆசையாக வளர்த்த என் அருமை மகளின் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று கண்ணீர் விடக்கூடிய சில தகப்பன்மார்களை பார்த்து விட்டுத்தான் சொல்கிறேன். என் மகள்களே, என் குழந்தைகளே, அப்படி இருந்துட்டீங்கன்னா இந்த பொள்ளாச்சி போன்ற மோசமான சம்பவங்கள் நடக்காது. காசி போன்ற, நாகர்கோவில் காசி போன்ற காமக்க போதிகள் வாழ்க்கையில நம்ம போய் மாட்டிக்க மாட்டோம். அவங்களிருந்து நம்ம தப்பிச்சு நம்ம சேஃபா வாழலாம் அந்த மாதிரி இருந்தோம்னா. ஸோ பி கேர்ஃபுல் மை டியர் டாட்டர்ஸ், பெண் பிள்ளைகளே, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நல்ல சிந்தனைகளை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். நன்றி.